நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்லும் குறைய வரணும், அதே நேரம் மின்சார துறையும் லாபத்தில் இயங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் இருக்கிறது. எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நாம் அரசாங்கத்தையே குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. நாட்டினுடைய நல்ல பிரஜைகளாக நாடு கஷ்டப்படுகின்ற பொழுதும் நாமும் நாட்டுடைய சுமைகளை தோளில் சுமந்து கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுக்கு நாம் பெருசாக ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நாளாந்தம் பாவிக்கிற மின்சாரத்தை மிக கவனமாக நாம் பாவித்தாலே போதுமானது. நம்ம பாவிக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியில் 10% குறைந்தது 10% நாங்கள் மிச்சப்படுத்துவதனூடாக இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே நாங்கள் இல்லாமல் செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக இலங்கையிலே மின்சாரம் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற பீக் டைம் என்று சொன்னால் பின்னேரம் 6 மணியிலிருந்து 10 மணி வரையான இந்த நேரத்துக்குள் இந்த 4 மணித்தியாலத்துக்குள்ள தான் இலங்கையிலே அதிகமான மின்சாரத்துடைய தேவை இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாம் பயன்படுத்துவதை பெரும்பாலும் குறைக்க வேண்டும். அதாவது உதாரணமாக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பஸ் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் கற்பனை செஞ்சு கொள்ளுங்க. அக்கரைப்பட்டியிலிருந்து கொழும்புக்கு செல்கின்ற ஒரு பஸ், இந்த பஸ்ஸில் 50 பேர் போகலாம். ஆனால் காலை 9 மணிக்கு இந்த பஸ் போகின்ற பொழுது ஒரு 5-6 பேர் தான் இந்த பஸ்ஸில் பயணிக்கிறார்கள். அதே நேரம் இந்த பஸ்ஸுக்கு டீசல், கண்டக்டர், டிரைவருக்கு தேவையான அத்தனை செலவுகளும் செய்யப்படுகிறது. ஆனால் பஸ்ஸில் 5 பேர் தான் பயணிக்கிறோம். ஆனால் இரவு 10 மணிக்கு 50 பேர் போகக்கூடிய பஸ்ஸில் 70 பேர் தொங்கிக் கொண்டு போகின்றோம். எத்தனை பேர் போனாலும் அந்த பஸ்ஸுக்கு டீசலும் அந்த செலவும் அதே செலவாகத்தான் இருக்க போகிறது. அதே நேரம் 70 பேர் போகின்ற பொழுது அந்த பஸ்ஸில் அதிகமான தேய்மானங்களும் ஏற்படும். இதுதான் உண்மையான நிலை. நாங்கள் அதிகமாக பீக் நேரங்களில் தான் 6 மணிலிருந்து 10 மணி வரை தான் மின்சாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். யாரும் தங்களுடைய வேலைகளை காலை நேரங்களில் செய்வதற்கு தயாராக இல்லை. இதனால் உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரம் அதிகமாக வேஸ்டாக போகின்றது அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. இப்போ நான் முன்ன சொன்ன அந்த கணக்குக்கு வரலாம். சிஇபி எதிர்வரக்கூடிய காலாண்டுக்கு தங்களுக்கு ஏற்பட போகின்ற செலவாக சொன்ன விஷயம்தான் 13,650 கோடிகள். இந்த 13,650 கோடிகளில் 10% நம்ம மிச்சப்படுத்துவதனூடாக 1,365 கோடிகள் வரை சிபியுடைய நஷ்டத்தில் நாம் பங்கெடுக்கலாம். அதே நேரம் இலங்கையில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. ஸ்ட்ரீட் லேம்புகள், அதாவது தெருவில் பற்றக்கூடிய விளக்குகள், இலங்கையில் ஒட்டுமொத்தமாக 10 லட்சத்துக்கு மேலே தெருவிளக்குகள் இருக்கிறது. இந்த தெருவிளக்குகளுடைய மின்சார கட்டணமாக ஒரு மாதம் ஒன்றுக்கு 100 கோடிகள் வரை செலவு செய்யப்படுகிறது. எனவே குறைந்தபட்சம் எங்களுடைய தெருவிலே அல்லது எங்களுக்கு பக்கத்திலே நம்ம காணுகின்ற பொழுதெல்லாம் அனாவசியமாக இரவு நேரங்களிலோ பகல் நேரங்களிலோ அனாவசியமாக எரியக்கூடிய மின்விளக்குகளை ஆஃப் செய்வதனூடாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20% நாங்கள் குறைத்தாலும் 20 கோடிகள் வரை நாங்கள் இதிலே குறைக்கலாம்.